ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கண்ணப்பா படத்தின் திரை விமர்சனம். கண்ணப்பா படத்தில் விஷ்ணு மஞ்சு, மோகன் பாபு, பிரபாஸ், மோகன்லால், அக்ஷய் குமார், சரத்குமார், காஜல் அகர்வால், சப்தகிரி, முகேஷ் ரிஷி, மதுபாலா, ஐஸ்வர்யா பாஸ்கரன், பிரீத்தி மோகன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கதை திரைக்கதை விஷ்ணு மஞ்சு எழுதியிருக்கிறார். இப்போதைய ஸ்ரீ காளஹஸ்தி திருப்பதிக்கு போகிற அனைவரும் காளஹஸ்திக்கு சென்று வருவார்கள். ஏன்னா காளஹஸ்தி சிவாஸ்வர் ஆலயம் இருக்கிறது. சிவாலயத்தில் பலரும் இங்கிருந்து போய் இந்தியாவிலிருந்து வருகிற அத்தனை பக்தர்களும் காளஹஸ்தி கண்டிப்பாக போய் வருவார்கள். காளஹஸ்தியில் நடந்த சம்பவம்தான் இது. ஆரம்பத்தில் அந்த வனாந்தர பிரதேசத்தை சரத்குமார் ஆண்டு கொண்டிருக்கிறார். சரத்குமாருடைய மகன்தான் விஷ்ணு மஞ்சு. அந்த ஊரில் உள்ளவர்கள்லாம் ஒரு காளியாம்பாள் காளி தெய்வத்தை சிலையாக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காளி தேவதைக்கு பூசாரி ஐஸ்வர்யா லட்சுமி மகள். இப்போ அவர் பேர் ஐஸ்வர்யா பாஸ்கரன். அவர் பூசாரியாக இருக்கார். பூசாரி என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வாங்க. பெண் பூசாரி ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாருன்னா, இதில் நரபலி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மனிதனை நரபலி கொடுக்க போகிறார்கள். இதற்கு விஷ்ணு மஞ்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நம்மை காக்கிற காளி மாதான்னு சொல்கிறீங்க. காளி மாதான்னா அன்னையை விட அதிகமான பவர் உள்ளவள், பாசம் உள்ளவள். மகன்கள் மீது அவருக்கு பாசம் தானே இருக்க வேண்டும். அவர் எப்படி அவருடைய மகன்களை நரபலி கேட்பார்? அது பொய் என்று சொல்கிறார். இல்லை இது நம்ம சம்பிரதாயம் என்று சொல்கிறார்கள். உடனே நான் அந்த சிலையை நம்ப மாட்டேன், சாமியை நம்ப மாட்டேன் என்று தன்னுடைய நண்பருக்காக அவரை நரபலியிலிருந்து காப்பாற்றி நாத்திகனாகிறார் விஷ்ணு மஞ்சு. அங்கே அருகில் வாயுலிங்கத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார் மோகன் பாபு. மோகன் பாபு என்னென்னா, அந்த வாயுலிங்கத்தை தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுருக்கணும், தான் மட்டுமே வாயுலிங்கத்தை பூஜை பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த வாயுலிங்கத்தை எப்படியாவது கவர்ந்து விட வேண்டும் என்று சிலர் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வாயுலிங்கத்தை காப்பாற்றுவதற்காக சரத்குமார் போரிடுகிறார். போரிடும்போது அவர் உயிரிழக்கிறார். தன்னுடைய மகன், தன்னுடைய அப்பா மோகன் பாபு இறந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் துடித்தெழுகிறார் அவருடைய மகன் விஷ்ணு மஞ்சு. எப்படியாவது அந்த வாயுலிங்கத்தை காப்பாற்றுவேன்னு சொல்கிறார், நாத்தினா இருந்தால் கூட. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வாயுலிங்கத்தை கசாமுசான்னு ஏசுறார். அந்த சூழ்நிலையில் மேலோகத்தில் சிவனும் பார்வதியும், என்ன இப்படி நீங்கள் நாத்திகனுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படி என்று சொல்லும்போது, சிவனே தன்னுடைய படைப்பில் இவன் யார் அப்படிங்கிறத விவரிக்கிறார். இந்த வயசில், இந்த பருவத்தில் கண்ணப்பாவாக இருக்கிற விஷ்ணு மஞ்சு போன பிறவியில் அர்ஜுனனா அவதைக்கான். அர்ஜுனுக்கு கொஞ்சம் கர்வம் ஏற்பட்டது, தான் வில்வித்தையில் உயர்ந்தவர்னு சொல்லி. அப்போது அவருக்கு அந்த ஆணவத்தை குறைப்பதற்காக சிவன் வேடமிட்டு நம்ம மோகன்லால் வர்றாரு. மோகன்லாலை தள்ளக்கூட முடியவில்லை விஷ்ணு மஞ்சுவால். அப்போ தான் அவர் உணர்றாரு. அப்போ அவர் சொல்கிறார், உன்னுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன்ப்பா. அதனால் நீ தவம் உனக்கு இந்த பிறவியில் உனக்கு பூர்த்தி ஆகாது. அடுத்த பிறவியில் தான் கண்ணப்பாவாக பிறந்து நீ என் அடிக்கு சேர்வா என்று சொல்கிறார். இவ்வளோ நடந்த பிறகு அந்த கழுத்தில் இருக்கிற மணி எப்போது உன் கழுத்திலிருந்து அவிழ்ந்து விழுகிறதோ அப்போது நீ என்னை சரணடைவாய் என்று சிவன் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வாயுலிங்கத்தை காப்பாற்றினாரா? நாத்திகனாக இருந்த விஷ்ணு மஞ்சு ஆத்தினாக மாறினாரா என்பது தான் கதை. இதில் ஆரம்பத்தில் கதையாக எழுதப்பட்டு அப்புறம் காளஹஸ்தியில் இருக்கிற அந்த பூசாரிகளால் திருத்தப்பட்டது என்று முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல 100 கோடி ரூபாய் செலவில் படத்தை எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பல நாட்கள் தம்பி படம் எடுத்திருக்கிறார்கள். கொடைக்கானலையும் படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியா மூவி என்றே சொல்லலாம். இந்த படத்தில் விஷ்ணு மஞ்சு கதாநாயகனாக அறிமுகமாக இருக்கிறார்.
இவர் நடிகர் மோகன்பாபுடைய மகன். நடிகர் மோகன்பாபு தான் இந்த கண்ணப்பா படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த படத்தில் அவ்வளவு கண்ணு குளிர்ச்சியான பச்சை பேசும் பிரதேசம், அப்புறம் நீரோடை, ஆறு, இதெல்லாம் பிரமாதமாக படமாக்கியிருக்காங்க. பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது. அதுலேயும் விஷ்ணு மஞ்சு இந்த 6 பேக் வச்சுக்கிட்டு அந்த ஆம்ஸை காமிச்சிக்கிட்டு அவர் சண்டை போடுறதுக்கு பிரமாதம். 6 சண்டை காட்சிகள். ஒரு பக்தி படத்தில் 6 சண்டை காட்சிகளா என்று நீ மிரளாதீர்கள். இது பேர் தான் பக்தி படம், ஆனால் உங்களை கவர்கிற படம். இந்த படத்தில் கதாநாயகியாக நடிப்பவர் பிரீத்தி முகுந்தன். அவ்வளோ அழகு. பிரம்மன் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் படைச்சிப்பான்னு நினைக்கேன் பிரீத்தி முகுந்தனை. காதல் காட்சிகளில் நம்மை மீறி உணர்ச்சி வசப்பட வைக்கிறார். இந்த படத்தை பிரீத்தி முகுந்தனுடைய கவர்ச்சிக்காக பல படம் பார்க்கலாம். என்னையா பக்தி படத்தில் கவர்ச்சியான்னு கேட்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். வெறுமனை பக்தி படமாக இருந்தால் அது வந்து இந்த திருக்கோயில் வரலாறு மாதிரி அமைஞ்சு போகும். அது மாதிரி இல்லை. அவர்களுக்குள்ளே காதல், மோகம். புஷ்பா 2 படத்தை விட இன்னும் தூக்கலாக இருக்குது. அந்த பிரீத்தி முகன் காலை தூக்கி போடுவது அதெல்லாம் விவரித்தா சரியாக இருக்குது. படத்தை பார்த்து தான் சரியாக இருக்கும். அப்படியே உச்சி கொட்டி கண்களை அகல விரித்து கொண்டு தட்டி முழிக்காமல் பார்க்குற காட்சிகள் இருக்கிறது. அதே போல் நாத்தியனாக இருந்த விஷ்ணு மஞ்சு ஆத்தியனாகமாகிற அந்த கிளைமேக்ஸ் காட்சி இருக்க எழுந்து கூப்பாடு போடுவாங்க. சங்கர சங்கர சங்கரா சங்கரா சங்கரான்னு ஒரு பாட்டு பாடுறது மோகன்பாபு. தியேட்டரில் ஒரே அதகாலம். பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லோரும் சிவா சிவா சங்கரா சங்கரா எப்படி முருகன் மாநாட்டில் முருகா முருகான்னு கோஷம் போட்டாங்களோ அதேமாதிரி தியேட்டர் வந்து சிவாலயமாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு சிவனை பற்றி 3 பாடல்கள் பிரமாதமாக இருக்குது. காது இனிய கேட்டுக்கொண்டே இருக்கலாம். முருகன் மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படியே இந்த படத்தையும் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. முருகன் மீது அங்கே பக்தி, இங்கே படத்தில் முருகனுடைய அப்பன் சிவன் மேலே பக்தி ஏற்பட்டுரும். நம்ம சரத்குமார் நடிச்சிருக்காரு. சரத்குமார் ரொம்ப பொலைட்டாக நடிச்சிருக்காரு. விஷ்ணு மஞ்சுடைய தந்தை. அதுக்கப்புறம் ஒரு ஆன்மாவாக வந்து இறந்த பிறகு அவருடைய ஆன்மா வந்து விஷ்ணு மஞ்சுவிட பேசும். அப்போ சொல்லுவார், தந்தை தான் மகனுக்கு உபதேசம் செய்வார், ஆனால் என் விஷயத்தில் நான் மகனிடம் உபதேசம் கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன், என்னை விட நீ உயர்ந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி இறந்த பிறகு ஆன்மாக வந்து சந்திரகுமார் கேட்கிற மன்னிப்பு இருக்க ஒரு அப்பாவியுடைய தந்தையுடைய உருக்கமான உரையாடல். கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது. சரத்குமார் நீளமாக பேசுகிறாரு, ஆனால் மனதை உருக வைக்கிறார். இந்த படத்தில் மோகன் பாபு கடைசி 2 காட்சிகளில் வருகிறார். அவர் தான் வந்து அந்த சிவலிங்கத்தை காப்பாற்றுறார். சிவலிங்கம் எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு உரிமை கொண்டாடுகிறார். அவர் பாடுகிற நான் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸில் வேறு மாதிரி படம் போயிடுது. கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்மளை வந்து இதயத்தை கசக்கி பிழிந்து நம்முடைய வெளி உலக துன்பங்களை மறந்து இறைவன் அடியில் போய் சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுகிறார் இயக்குனர். அதில் பாராட்ட தான் செய்யணும். எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இந்த படத்தில் பிரபாஸ் சிவனாக வருகிறார். பிரபாஸ் இந்த படத்தில் ரொம்ப அமைதியாக அந்த சிவனுக்கே உரித்தான தோற்றம், கம்பீரமான பேச்சு. 4 சீனில் வந்தாலும் பிரபாஸ் நச்சன நம்முடைய மனதில் நாற்காலி போட்டு உட்கார்ந்து விடுகிறார். மோகன்லால் கம்பீரமான நம்ம பிரபு மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு சண்டை போடுறாருக்கார, அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு சண்டை போடுறாரு. விஷ்ணு மஞ்சியை பல்ட்டி அடிக்க வச்சுட்டார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு நடிகரும் மோகன் பாபு, பிரபாஸ், மோகன்லால், சரத்குமார் எல்லாருக்குமே முக்கியமான வேடங்களை தந்திருக்கிறார். அந்த கதை எப்போல்லாம் டர்னிங் பாயிண்ட்டு போதோ அப்போல்லாம் ஒரு லீடிங் ஆர்டிஸ்டால் வர்றாங்க. மோகன் பாபுவும் நல்லா பண்ணியிருக்காரு. அதேமாரி நம்ம மோகன்லால் பிரமாதமாக நடிச்சிருக்கார். அவருடைய சொந்த குரலில் பேசியிருக்கார். அதான் இங்கே முக்கியமான விஷயம். நிறைய இந்தி வில்லன்கள் இருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய தங்களுடைய பங்குக்கு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக என்னென்னா ஐஸ்வர்யா லட்சுமி ஐஸ்வர்யா பாஸ்கரனை நம்ம ரொம்ப அழகாக வில்லியாக பார்த்துருக்கோம், கதாநாயகியாக பார்த்துருக்கோம்.
சந்தோஷப்பட்டிருக்கோம். இந்த படத்தில் முற்றிலும் வித்தியாசமான ஒரு ராட்சசி மாதிரி வர்றாரு. குரலும் அப்படி அப்படிங்குது. டப்பிங் பேசினாரா இல்லாட்டி அவரே பேசினாரான்னு தெரியல. அந்த பாத்திரம் மிரட்டி நம்மளை உருட்டு வச்சுருக்காரு ஐஸ்வர்யா. இனிமேல் வில்லி பாத்திரங்களில் நிச்சயமாக ஐஸ்வர்யா பாஸ்கரனை கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல நடிப்பு. அதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஜீன்ஸ் பாருங்கள். அவங்க பாட்டி குமாரி ருக்மணி நடிகை, அவங்க அம்மா லட்சுமி நடிகை, 3வது தலைமுறை நடிகைங்கும்போது அந்த ஜீன்ஸோட ஸ்பெஷாலிட்டியே தனி. அது படம் பார்த்தா தான் புரியும். இதே போல் நம்முடைய சம்பத்ராம் தமிழ் நடிகர் பல படங்களில் வில்லன் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலையும் வில்லன்களில் ஒருவராக வருகிறார். அவருடைய கம்பீரமான உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு இருக்க இன்னும் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. நிறைய கடுமையாக துணை நடிகராக இருந்து சின்ன சின்ன வேடங்கள் செஞ்சு இப்போது பேன் இண்டியா கண்ணப்பா படத்தில் அவர் நடிச்சிருக்காருங்கும்போது சம்பத்குமார் தன்னுடைய உழைப்பை நன்றாக கவனம் செலுத்தி இருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம். ஷெல்டன் ஷா ஒரு வெளிநாட்டு கேமராமேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். பிரமாதமான கேமரா, வண்ண கோலங்கள் போட்டிருக்கிறார். அதாவது இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போகலனா கூட அந்த இடங்கள் அப்படியே நடமாடி அந்த ஆற்று நீரில் குளித்து நீந்தி வர்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் சபாஷ். கீச்சா இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர். நிறைய இடத்துல கிராஃபிக்ஸ் வந்தாலும் அந்த கிராஃபிக்ஸ் என்பது தெரியாமல் ஒரு த்ரில்லாக அந்த ஃபைட்டு சீக்வன்ஸை பார்க்கும்போது அப்படியே சாஞ்சிருந்தாலும் அப்படி முன்னால் நாற்காலி நுணுக்கி கொண்டு வந்து விடுகிறார் ஸ்டண்ட் மாஸ்டர் கீச்சா. அவரையும் பாராட்டி தான் ஆகணும். ஸ்டீஃபன் தேவசி இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். கிறிஸ்தவர் ஆனாலும் அவருடைய இசையில் அந்த சிவா பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, மதத்தை கடந்து இசை ரூபனாகவே மாறியிருக்கிறார். பின்னிருக்கார். எல்லா பாடல்கள் நம்ம காதில் விழுகிற அளவுக்கு இசை இணைந்து இருக்கிறது. இசையோட ஆக்கிரமிப்பு அதிகம் இல்லாமல் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். அதனால் பாராட்ட வேண்டும். பக்தி பழமாக எல்லா பாடல்களும் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. முகேஷ் குமார் சிங் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம், சிலவங்க பக்தி படம்னு சொன்னால் ஒரு மந்திர படமாக்கிடுவாங்க. இதில் அப்படி இல்லை. உணர்வுகளோடு ஊடுருவி அவருடைய இயக்கம் இருக்கிறது. அதான் அந்த படத்தினுடைய வெற்றி. இடைவேளைக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் படத்தை சுருக்கியிருக்கலாம். கொஞ்சம் லைட்டாக போரடிக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் எல்லாரையும் சங்கரா சங்கரா சங்கரான்னு பாட வச்சிடுறார். படத்தினுடைய கிளைமேக்ஸ் இருக்குது பாருங்க, அது வெற்றிக்கு மிகப்பெரிய உதவி புரிந்திருக்கிறது. நாத்தியவாதிகளும் பார்க்கலாம், ஆன்மீகவாதிகளும் பார்க்க வேண்டும். இந்த படத்தில் அழகான காட்சி அமைப்புக்காக ஒரு இடம் பார்க்கலாம், சண்டை காட்சிகளுக்காக ஒரு இடம் பார்க்கலாம். இந்த காளஹஸ்தி எப்படி உருவானது, கண்ணப்பன் எப்படி உருவாகிறார் அப்படிங்கிற காட்சிக்காக பார்க்கலாம். அந்த இரு கண்களையும் எடுத்து அந்த சிவனுக்கு பொருத்தும்போது அப்படி மிரள வச்சிருக்காரு டைரக்டர். தத்ரூபமான காட்சி. தயவு செய்து கண்ணப்பா படத்தை தியேட்டரில் போய் குடும்ப சகிதம் பார்த்து மகிழுங்கள். ஓம் சிவாய என்று உங்களுடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கும் குரல். கண்ணப்பா படத்துக்கு 100க்கு 70 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.